சார், தாவேகா சார்பாக மகளிர் தின நிகழ்ச்சி என்பது நடத்தப்பட்டது மாம்பழபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட்ல. அந்த நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் மகளிருக்கான நிறைய வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்கிறார். அஹ் திமுக அதிமுகவை தாண்டி பல்வேறு திட்டங்கள், கூடுதலான திட்டங்கள் அவர் அறிவித்திருப்பதை பார்க்க முடியுது. அவருடைய வாக்குறுதிகளை எப்படி பார்க்கறீங்க? அவருக்கு இன்னும் நிறைய தெளிவு அரசியல் தெளிவு என்பது இன்னும் நிறைய தேவைப்படுகிறது. அதாவது அவரோட வாக்குறுதிகள் மற்ற திராவிட கட்சிகள் போல மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணப்பாடு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. பட் அதுல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அங்க மிஸ் ஆகுது, இல்ல அவர் கணக்கிடவில்லை என்றால் இந்த அரசியல் பக்குவம் ஒண்ணு முதல்ல. இரண்டாவது ஒரு புரிதல், ஒரு அரசாங்கம் எவ்வாறு நடத்தும், அரசாங்கத்துக்கு பணம் எவ்வளவு வரும், எவ்வளவு செலவாகும், அதை எப்படி செய்ய முடியும், எது செய்ய முடியும், எது செய்ய முடியாது அப்படின்றத ரொம்ப பார்க்கணும் துல்லியமா. உதாரணத்துக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொன்ன நிறைய திட்டங்களை அப்படி அப்படியே காப்பி அடிச்சிருக்காரு. இப்ப இன்னைக்கு நேத்துல இருந்து செய்தித்தாள்ல, அதுக்கப்புறம் ஊடகத்துல, சமூக ஊடகத்தளத்துல என்ன பேச போறோம்னா, தெலுங்கானால என்னெல்லாம் பேசினாங்க, ஆந்திரால என்னெல்லாம் பேசினாங்களோ அதை அப்படியே காப்பி அடிச்சிருக்காரு. நிறைய திட்டங்களை நிறைய மற்ற மாநில அரசுகளை பார்த்து காப்பி அடித்திருக்காருன்னு அது ஒண்ணு வந்ததுங்க. அப்புறம் சாயந்தரம் வேலையில என்னன்னா, அதிமுகவோட தேர்தல் அறிக்கையை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சிருக்காரு, ஒரு சில விஷயங்களை அப்படியே பண்ணிருக்காரு அப்படின்ற. அதுக்கப்புறமா இரவு பாத்தீங்கன்னா திமுகவை பேலன்ஸ் பண்றதுக்கு திமுக பாணியிலேயே இதெல்லாம் செஞ்சிருக்கிறாருன்னாங்க. அப்ப அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, ஆந்திரால இருந்து சந்திரபாபு நாயுடு கிட்ட இருந்து கொஞ்சம், எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து கொஞ்சம், முதல்வர் ஸ்டாலின் கிட்ட இருந்து கொஞ்சம், இந்த கொஞ்சத்தை எல்லாத்தையும் போட்டு இப்ப சுருக்கமா நம்ம நேயர்களுக்கு சொல்றோம்னா, பிரியாணி நான் பயங்கரமா செய்வேங்க அப்படின்னு சொல்லிட்டு எறா கொஞ்சம், பொறா கொஞ்சம், சொரா கொஞ்சம் இதெல்லாம் போட்டு ஒரு பிரியாணி செஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறார். யதார்த்தமா பேசணும்னா அதுதான் அது புரிதல். அப்போ என்னன்னா, எவ்வளவு வருவாய் வருது ஆண்டுக்கு, எவ்வளவு செலவீனம் ஆகுது, நிதி பற்றாக்குறை எவ்வளவு, நிதி சுமை எவ்வளவு இருக்கு, கடன் எவ்வளவு வாங்குறாங்க அரசு, கடன் எவ்வளவு செலுத்துறாங்க, மக்களோட வரிப்பணம் எந்த விகிதாச்சாரத்தில் இருக்கு, ரெவென்யூ டெபிசிட், ரெவென்யூ பிஸ்கல் என்று சொல்வார்கள். அதே மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, வருவாய் மூலதனம் எவ்வளவு இருக்கு, எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை, இதுதாங்க பட்ஜெட். இப்ப இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, சாதாரணமா ஒரு மனிதருக்கு இல்ல ஒருத்தருக்கு பார்க்கும் பொழுது, ஆஹா விஜய் அருமையா சொல்லியிருக்காரு, 2500 ரூபாய் பணம் தரன்றாரு, 15,000 ரூபாய் படிக்கிற பசங்க வீட்டுல இருந்தா அவங்களுக்கு மூலதனமா ஒரு முறை கொடுப்போம், வருஷம் கொடுப்போன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இலவசமா பஸ்ல இவங்க மாநகர போக்குவரத்து கொடுத்தாங்க, இவர் அனைத்து பேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இப்ப சென்னையில இருக்கிறவங்க திண்டிவனம் கூட போகலாம், இல்ல மதுரையில இருக்கிறவங்க கன்னியாகுமரி வரலாம், இலவசமா அரசு பேருந்துல போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பேச போறோம். அப்ப நம்ம யதார்த்தத்துக்கு கொஞ்சம் போகணும். என்ன கோட்டீஸ்வரன் திமுக ஒரு சில அறிவிப்புகள் கொடுத்தும் போது அன்னைக்கு பாராட்டினாரு, அதிமுக அறிவிப்புகள் சொன்னப்போ வரவேற்றாரு. ஆனா தாவேகா சொல்லுக்கும் போது இன்னைக்கு குறை சொல்றாரு, நொரநாட்டியம் பேசுறாரு அப்படின்னு ஒரு சில பேர் யோசிப்பாங்க, இல்ல கருத்து சொல்லுவாங்க, அது அவங்களோட உரிமை. பட் இங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, திமுக சொன்ன அறிவிப்பும் அதிமுக சொன்ன அறிவிப்புலையுமே இரண்டு பார்வையா நம்ம பார்க்கணும். முதல் பார்வை இது சாத்தியமா அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது சாத்தியம், நாங்க இதை செய்வோம், செஞ்சு காட்டியிருக்கோன்றாங்க. ஆனா அதே நேரத்துல கடன் சுமை, வரிச்சுமை என்பது ஏறும் அப்படின்றது யதார்த்தம். ஆனா இவரு சொல்லியிருக்கிறது பார்த்தா, திமுக சொன்னதையும் சேர்த்துக்கிட்டாரு, அதிமுக சொன்னதையும் சேர்த்துக்கிட்டாரு, கூட சந்திரபாபு நாயுடு சொன்னதையும் சேர்த்துக்கிட்டாரு. இத பிரதமர் மோடியாலேயே செய்ய முடியாது. யதார்த்தம் அதுதான். கடன் சுமை 10 லட்சம் கோடி இருக்கு அப்படின்னும் பொழுது, இப்ப இவரு சொல்றதெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கன்னா, அதனுடைய அந்த அந்த அதுக்கேற்ற வருவாய் என்பது இல்ல. வருவாயை காட்டிதான் நீங்க கடன் வாங்க முடியும். வருவாயே இல்லாத போது அதீத கடன் வாங்க முடியாது. இப்ப என்னன்னா, இவருக்கு அறிவுரை சொல்றவங்களோ, இல்ல இவருக்கு எழுதி கொடுப்பவர்களோ, இல்ல இவருக்கா சொந்தமா இந்த சிந்திக்கக்கூடிய தன்மை என்பது சற்று குறைவாக இருக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, 4.5 லட்சம் கோடி நமக்கு நிதி வருவாய் போகுது, அதாவது நம்ம டர்ன் ஓவர் கிட்டத்தட்ட. அப்ப அதுல பாத்தீங்கன்னா 40 விழுக்காடு அரசு ஊழியர்களுக்கு சம்பளமாவே போயிடும். மிச்சம் ஒரு 20-30% பாத்தீங்கன்னா இந்த பிஎஃப், மெயின்டெனன்ஸ், துறைக்கு பெட்ரோல் செலவு, அந்த மாதிரி ஒரு ஆபரேஷன் எக்ஸ்பென்ஸ் சொல்லுவாங்க, அதுல ஒரு 20-30 விழுக்காடு போயிடுச்சு. இப்ப 40 பிளஸ் ஒரு 30 விழுக்காடு அரசு இயந்திரத்தை செயல்படுத்துறதுக்கே போயிருது. மிச்சம் இருக்கிற 30 விழுக்காடுலதான் திட்டங்கள் வருது. அதான் சாலை போடுறது, போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கு பஸ் வாங்குறது, பிரிட்ஜு கட்டுறது, டிரான்ஸ்பார்மர் போடுறதெல்லாம் ஒரு 30%. இதுதான் சுருக்கமா சொல்லணும். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த வருவாயை 30% கமிஷன் போகுது, அதுல இருந்து நான் அதாவது வரி போகுது அப்படின்றாரு. அந்த கமிஷன் வரத நான் சொல்றேன், எது ஊழல், எது லஞ்சம், எது கமிஷனு, எது தேய்மானம்,
எது வந்து கடனை திருப்பி செலுத்துறதுன்னு தெரியல. இந்த 30% நான் சொன்ன பாருங்க செலவுக்குன்னு போறது. அந்த 30% 40-30% வந்து சம்பளத்துக்கு போயிடுது. மிச்சம் ஒரு 30-40 விழுக்காடு எதுக்கு போகுதுன்னு பாத்தீங்கன்னா, மெயின்டைன் பண்றது, கடனை திருப்பி செலுத்துறதுலே போயிடுது. கையில இருப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாவே 20-30 விழுக்காடு தான் திட்டங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவர் சொல்லியிருக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தோம்னா, இந்த அரசு நிர்வாகம் நடத்துறதுக்கு செலவு பண்ணது இல்லைங்களா திட்டங்கள் மூலியமா, அது வந்து 60 விழுக்காடு போணும். இன்னைக்கு நம்ம என்ன செலவு பண்றோமோ அந்த செலவை 2 மடங்கு அதிகப்படுத்தினால்தான் விஜய் சார் சொன்ன திட்டங்களை கொண்டு வர முடியும். அப்போ 2 மடங்கு செலவு அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா அதற்கேற்ற 2 மடங்கு அதிக வருவாய் வரணும். அதற்கேற்ற 2 மடங்கு அதிக கடன் வாங்கணும். அந்த கடனை வாங்குறதுக்கு நிதி ஆதாரமும் அதற்கு ஒரு ஒரு விஷயம் தரவுகள் காட்டினாதான் கடன் கொடுப்பாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு சார், ஸ்டாலின் டாக்ஸ் 30% இருக்கு, கமிஷன் எடுக்கிறாங்க, அதை வந்து கொடுத்தாவே எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்றாரு. சார் அதாவதுங்க புரிதல் இல்லாம, அதாவது ஊழல் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப இவரே வந்துட்டு வரும் பத்திரப்பதிவு துறையில இவ்வளவு ஊழல் இருக்கு, அமைச்சர் மூர்த்தி வந்து அதிகமா வருமானம் சேர்த்திருக்கிறாரு, கே என் நேரு இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னா அதுல கோடிட்டு காட்டும் போது பல்லாயிரக்கணக்கான கோடி வந்து முறைகேடு நடந்திருக்கு. இதை நான் சொல்லல, அமலாக்கத்துறை சொல்லுது, இது கோர்ட்டு சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 துறை ரீதியா ஊழல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறது வேறங்க. புரிதல் என்பது வேற. ஊழல் குற்றச்சாட்டு சொல்வது என்பது உங்களுக்கு அரசியல் புரிதல் அதீதமா இருந்தா தான் நீங்க அதை பண்ண முடியும். இவருக்கு அந்த புரிதலே இல்லைன்றதுதான் என்னோட வாதம். இல்ல எனக்கு புரிஞ்சது. அப்போ வருவாய் எப்படி பெருக்க போறோம்னு ஃபர்ஸ்ட் சொல்லணும். இப்ப நான் வந்துட்டு இப்ப யாசர் வந்து நீங்க சொல்றீங்க, சார் நீங்க வந்து ரொம்ப நாளா பத்திரிகையாளரா இருக்கீங்க, உங்க பேருக்கு ஏத்த மாதிரி நாளைக்கு நீங்களும் பணக்காரர் ஆகணும், நீங்க வந்து இப்ப ஒரு பேருக்கு எனக்கு 5 கோடி ரூபாய் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு யாசர் சொல்றீங்கன்னா கேட்கறதுக்கு நல்லா இனிமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் யாசருக்கு அந்த 5 கோடி பணம் இருக்கா? முதல் கேள்வி. 2வது கேள்வி, அதை வாங்குற தகுதி எனக்கு இருக்கா? திடீர்னு நீங்க எனக்கு 5 கோடி கொடுத்தீங்கன்னா அது அவாலா பணமா, கருப்பு பணமா, எங்கிருந்து வந்த பணம், இல்ல சும்மா பேப்பர்ல இருக்கிற அந்த வெத்து பணமா அப்படின்றதெல்லாம் இருக்குங்க. 3வது, யாசரையும் பிடிப்பாங்க, போட்டியையும் பிடிப்பாங்க, பிடிச்சி இது என்னன்றது, இது அவாலா எதனா இருக்கான்ற மாதிரி ஒரு பண பரிவர்த்தனைக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. இவர் நேத்து பேசுனது எல்லாமே பணம் சம்பந்தப்பட்டது. அப்ப அதற்கு முகாந்தரம் என்ன? அந்த வருவாய் எங்க இருந்து வரும்? திட்டமிடுதல் எங்க? அந்த பணத்தை எப்படி அவர் திருப்பி செலுத்துவாரு? இது மூலயமா எந்த இடத்துல செலவு குறைக்க போறார்? இந்த விஷயம் எதுவுமே அவர் பேசல. மற்ற கட்சிகள் பேசுறாங்கன்னா அவங்களுக்கு அனுபவம் இருக்கு. இவர் தான் புதுசா வந்திருக்கிறார். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பார்ப்பதற்கு அழகா இருக்க வேண்டும்ன்ற அந்த காரணத்தினால எல்லா கவர்மெண்ட்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு பண்ணிட்டார். இப்ப இவர் பண்ணணும்னா குறைந்தது நம்மளோட ஆண்டு வருமானம் 4.5 லட்சம் கோடியில இருந்து 8 லட்சம் இல்ல 9 லட்சம் கோடி ஆனாதான் விஜய் சார் சொல்றத பண்ண முடியும். உதாரணத்துக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறக்கும் போது நான் சோப் ஆயில் கொடுப்பேன், பேபி ஆயில் கொடுப்பேன், பவுடர் கொடுப்பேன், நாப்கின் கொடுப்பேன்றதெல்லாம் ஓகே. தாய் மாமனா இருங்க, செய்யுங்க, நாங்க அதெல்லாம் கேளுங்க. ஆனா மோதிரம் போடுவேன்றாரு. தங்கம் விலை தெரியுமா? தங்கம் எவ்வளவு ஏறுதுன்னு தெரியுமா? தங்கத்தை பத்தி எதனா புரிதல் இருக்கா? தங்கத்துல முதலீடு பண்ணனா என்ன சிக்கலு? தாலிக்கு தங்கமே ஃபுல்லா கொடுக்க முடியாம தள்ளி போட்டாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு அது திருப்பி பேசு பொருளாகும் போது அதிமுக வந்து அதுல ஸ்பெஷலைசேஷன் பண்ண கட்சியே தாலிக்கு தங்கத்தை வந்து நாங்க பார்த்து செய்வோம் அப்படின்ற மாதிரிதான் எடுத்துட்டு போறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாளைக்கு எவ்வளவு குழந்தை பிறக்குறாங்க, எவ்வளவு செலவு பண்ண முடியும், இது சாத்தியமா அப்படின்றதெல்லாம் யோசிக்கல. அதுக்கு பிறந்த குழந்தைக்கு நாங்க வந்து வங்கியில 5000 ரூபாய் பணம் வருவாய் வைப்போம், அது வந்து நாங்க எடுக்க மாட்டோம், அதை பிக்சட்ல போட்டுருவோம், அது 10 வருஷம் கழிச்சு அந்த குழந்தை எடுத்துக்கலாம், அவனோட 10வது படிப்புக்கு அது பயன்படும் அப்படின்னு சொன்னா நீ புத்திசாலி. 5000 ரூபாய் பணம் போட்டாலும் அது குறைந்தபட்ச தொகை, வங்கியில செலுத்துறீங்க, வேற செலவு கிடையாது, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அந்த 5000 ரூபாய்க்கு வருவாய் வரும். அது வந்து என்ன ஆகும்னா வட்டிக்கு வட்டி ஆகும்போது ஒரு 5 வருஷத்துல டபுள் ஆகும். அடுத்த ஒரு 5 வருஷத்துல இல்ல 13-12 வருஷத்துல பாத்தீங்கன்னா காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல 2 மடங்கு ஆயிடும். ஒரு குழந்தை பிறக்க உடனே நீங்க போடுறீங்கன்னா அவனோட 13வது வயசுல அவன் 10வது படிக்கும் போது கிட்டத்தட்ட அந்த பணம் அவனுக்கு வரும்போது அது வந்து ஒரு ஒரு அன்னைக்கு தேதியில ஏதோ ஒரு செலவுக்கு உதவுங்க. அது வந்து ஒரு ஒரு புரியுது. இப்ப நகையை வாங்கி கொடுக்குறேன்னும் போது என்ன ஆகும்னா, இல்ல இப்ப 10,000 ரூபாய் அதுக்கு பதிலா 10,000 ரூபாய் அக்கௌண்ட் போடுறீங்கன்னா அது விகிதாச்சாரம் ஆகும். இப்ப இதுக்கு ஃபங்க்ஷன் நடத்தணும், அதுக்கு விஜய் அண்ணா வரணும், அங்க ஒரு நிகழ்ச்சி பண்ணணும், அதுக்கு தெண்டம், அதுக்கு விளம்பரம், அதுக்கு அமைச்சர் வருவாரு, அவருக்கு தங்கம் வாங்குற இடத்துல கமிஷன் போகும். அப்போ திட்டம் என்பது மக்களுக்கு செலவுதான் செய்யணும் அப்படின்னா அத 1000 வழி இருக்கு. அவங்க தங்கம் கொடுத்தாங்க அதனால நானும் தங்கம் கொடுப்பேன், அவங்க இலவசமா சிட்டிக்குள்ள கொடுத்தாங்க அதனால தமிழ்நாடு பூரா கொடுப்பேன், அவங்க வந்து தாலிக்கு தங்கம் சொன்னாங்க அதனால நான் வந்து தாய்மாமன் சீரு நான் ஒண்ணு கொடுப்பேன், அப்புறம் சந்திரபாபு நாயுடு இதை சொன்னாரு அதனால நான் அதையும் சொல்லுவேன், அப்புறம் பிரதமர் மோடி இதை நினைச்சாரு அதனால நான் அதையும் செய்வேன், 2 ஏக்கரா இடம்
அவர் பேசினாரு. ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு இடம்? புலிகள் சரணாலயமும் வேளாண் கட்டடமும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. விவசாய நிலம் எது, யானை வந்து மேயிற இடம் எதுன்னே தெரியாத அளவுக்கு இன்னைக்கு காட்டுக்கும் விவசாய நிலத்துக்கும் பார்டரே இல்லாம இருக்கு. சென்ட் நிலம வாங்கறதுக்கு கூட முடியாத அளவுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப நிலப்பற்றாக்குறை என்பது தமிழக மண்ணில் ஒட்டுமொத்த இந்தியாலுமே இருக்கு. நமக்கு வந்து ஜனத்தொகைக்கு ஏற்றார் போல பரப்பளவு இடம் இல்லைன்றதா யதார்த்தம். இத புரிஞ்சா நீங்க இந்த மாதிரி ஏக்கரா கணக்குல பேசுவீங்களா? இப்போ அதிமுகவும் திமுகவும் எங்க வேறுபடுதுன்னா, அவங்க விரலுக்கு ஏத்த வீக்கம், அதுவே வீக்கங்க. ஆனா அந்த விரலுக்கு என்ன வீக்கமோ அதான் வச்சிருக்காங்க. இவரு என்ன பண்றாருன்னா, இவ்வளவு பெரிய கட்டு போட்டுன்னு வராரு. அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, அதை புரியா சொல்றதுக்கு அவருக்கு தரவுகள் இல்ல. எப்படி அது வருவாயை ஈட்ட போறன்றதுக்கு அதுக்கு புரிதல் இல்ல. சரி, நான் ஒத்துக்கிறேன். இங்க வந்து ஊழல் இருக்கு, கமிஷன் போகுது. அந்த கமிஷனை குறைக்கிறதுனால லஞ்சம் குறையும். திட்டத்தை எப்படி செயல்படுத்துவீங்க? அப்ப மேபி அவர் சொல்லலாம், போட்டரோடையே நாங்க போட மாட்டோம், போட்டரோடையே நாங்க போட்டு பண்ண மாட்டோம். கிரானைட் கல்லு பிளாட்ஃபார்ம்ல போட, நாய் படுத்து தூங்குற நடந்து போற பாதசாலைக்கு கிரானைட் கல்லு நான் போட மாட்டேன். கான்ட்ராக்டருக்கு நான் தண்டமா பணம் செலவு பண்ண மாட்டேன். நாங்க வந்து டீசாலினேஷன் பிளான்ட் போடாம குடிமராமத்து பண்ணி சோழர்கள் காலத்துல எப்படி தண்ணியை மிச்சம் பண்ணி செலவு பண்ணாங்களோ தன்னிறைவா ஆக்குவேன் அப்படின்னா, இப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த விஷயத்தை பேசுறாரு, குடிமராமத்தை பத்தி பேசுறாரு, தண்ணிக்கு உண்டான செலவை நான் குறைப்பேன்றாரு. அப்புறமா மாநிலத்தை பாத்தீங்கன்னா சோலார் உற்பத்தி மூலமா மின்சார தேவையை குறைப்போம் அப்படின்னு அது ஒரு பாலிசி இருக்கு இன்னைக்கு அரசாங்கத்துல. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு திட்டம், ஒரு பாலிசி, ஒரு கொள்கை இருக்கு. அதை மையமா வைத்து போறாங்க. இவர் எதை வச்சு மையமா போனாருன்னு சொல்லல. அப்புறம் இன்னொன்னு சொன்னாருங்க, பெண்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு வேண்டி, அதுதான் எனக்கு உள்ளபடியே கேட்கும் போது பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். பாடி கேமரா வச்சு ட்ரெஸ் போட்டு கொடுப்பாராம். மேலை நாடுங்க, அமெரிக்கா, இஸ்ரேலு, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஹாங்காங், அங்கேயுமே பாடி கேமரா எல்லாம் போடுறாங்க. அது காவல்துறைக்கு ரொம்ப கம்மி இடத்துலதான். அவங்க எல்லாம் எப்படின்னா ஹெலிகாப்டர்ல போய் சர்வேலன்ஸ் பார்ப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி ரோந்து பணி என்பது கார் எடுத்துட்டு போய் பாக்குறதுல. அவ்வளவு பட்ட நாடுகள்லயே அந்த பாடி கேமரா அந்த அளவுக்கு போடல. அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியா அங்கேயே சிக்கல். நம்ம ஊர்ல இன்னமும் பஞ்சம் இருக்கு, பசி இருக்கு, பட்டினி இருக்கு. அப்ப இதை புரிஞ்சுக்காம இவர் வந்து பாடி கேமரா போடுவான்றார். அதற்கு ஒண்ணும் இல்ல, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் சொன்னாருங்களா, அது மகிழா கோர்ட். அதுலயே வந்து வேகமா பண்ணதுனால தான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல தீர்ப்பு வந்திருக்கு. வாழ்நாள் பூரா சிறை, இல்ல இவ்வளவு நாள் சிறை. இந்த நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில பாலியல் சீண்டல் வழக்குல தீர்ப்பு வந்திருக்கு. அதெல்லாம் இப்போ நீதியரசர்கள் வந்து கீழமை நீதிமன்றத்துல 10 மாசத்துல 6 மாசத்துல, இன்னொரு கேஸ் வந்து 2 மாசத்துல தீர்ப்பு வந்துச்சு. அதெல்லாம் உண்மையா ஹேட்ஸ் ஆஃப் அந்த ஜட்ஜிக்கு, இந்த நீதியரசருக்கு. ஒரு ஜஸ்டிஸ் டிலேடு இஸ் ஜஸ்டிஸ் டினைடுன்னு வாங்க. அப்போ நீதி என்பது தாமதப்படுத்தப்பட்டால் அது அநீதி. அந்த நீதியை உடனே வழங்குறது தான் ஒரு நீதிமன்றத்துக்கு சிறப்பு. அது நடந்துகிட்டு இருக்குது.